இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள நிறைய கொள்கை பிளவுகள் என்ன செய்து இருக்குது. அப்போ இந்த கொள்கை பிளவெல்லாம் அனுசரிச்சுக்கண்டு சிரிச்சுக்கண்டு எல்லாரும் சலான் சொல்லிக்கண்டு பிரிச்சுக்கண்டு போகலாம்னு கேட்டால் அப்படின்னு அல்லாஹ்வோட உதவியும் வராது. விளங்கிட்டா? எல்லா கொள்கை பிளவையும் உள்வாங்கி சமாளிச்சுக்கண்டு போனால் முடியாது. அங்கே நம்ம இரண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்று, நம்ம கருத்தாட முடிந்த சமூகம் விளங்கப்படுத்தலாம், பிரச்சாரம் செய்யலாம், சொல்லலாம், அவங்களுடைய அறியாமையிலிருந்து அவர்களை வெளிப்படுத்தலாம். எப்பயும் நம்ம சமமாக பேசலாது. அல் குர்ஆனும் அசுன்னாவும் சொல்றதா மார்க்கம், அதில் சந்தேகம் கிடையாது. அது இல்லாதொண்டு மார்க்கமாக என்ன செய்ய முடியாது. இந்த இடத்திலிருந்து நம்ம யாரோடு பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சாரம் செய்யலாம், யாரோடு எங்கள் தொடர்புகளையே என்ன செய்ய வேண்டும், துண்டித்துக் கொள்ள வேண்டும் என்று பார்க்கணும். அப்படி பார்க்கிற நேரத்தில் இந்த சமுதாயத்தில் அறியப்பட்ட பிரிவுகள் அப்படின்னு எடுத்தோம்னு சொன்னால், யாரெல்லாம் எங்களுக்கு ஹதீஸ் வேண்டாம், ரசூலுல்லாஹ்வோட வழிமுறையே எங்களுக்கு வேண்டாம், டோட்டல் ஹதீஸையும், அதாவது குர்ஆன் மட்டும்தான் என்று யாராவது சொல்றோம் எங்களோட சமுதாயத்தில் இருந்தாங்கன்னா அவர்களோடு நம்ம தொடர்பாடுவதில் எந்த பிரயோசனம் இல்லை. விவாதம் செய்யலாம், விளங்கப்படுத்தலாம், அது வேறு. ஆனால் அவர்களோடு இறுக்கமான தொடர்பாகி சலாம் சொல்லி திருமணம் முடிச்சுக்கன்னு இப்படி வாழ இயலாது, சமூக இதோட வாழ இயலாது. அதே போல ஷியாக்கள், இன்றைக்கு ஊரா ஷியாக்கள் பள்ளிட்டு வரோம். அப்போ நம்ம மாநாட்டில் அவங்களையும் கூட்டி கலந்து கொண்டு நான் நீங்கள் ஒன்று தான் நம்ம ஒற்றுமையாக வாழணும்னா நடக்காது. அது என்ன செய்யாது, நடக்காது. 1000 பள்ளிக்கு நீ ஒரு முறை தொழுகு போகிறது, நான் ஒரு முறை என்ன பள்ளிக்கு வரேன்றது என்னது, அது பிழை. ஏன் நம்ம தெளிவாக ஆயிஷா ரதியல்லாஹு அவங்களை ஏசிக்கணும், நபி தோழர்களை சபித்துக்கண்டு குர்ஆன் என்னது, குர்ஆனுடைய நிறைய பகுதி காணலை என்று சொல்லிக்கொண்டு 12 இமாம்கள் மாசூம்கள் எந்த பெரும்பாவும் என்னது செய்யாதவர்கள் அவர்களுக்கு வகி வருதுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு என்ன, அது இஸ்லாமே என்ன அல்ல. காதியானி அங்கீகரிக்கலாமா? அங்கீகரிக்க முடியாது. இந்த பிளவுகளை ஒரு நாளும் நம்ம பேச்சுவார்த்தை என்ற பேரில் அங்கீகரிக்கல. அதாவது விளங்கப்படுத்தலாம், பிரச்சாரம் செய்யலாம், திருமணம் முடிச்சு குடும்ப உறவு வச்சுக்கிண்டு நல்ல நட்பாக இருந்துக்கிட்டு பார்த்தீங்களா எப்படி ஒற்றுமையாகிக்கன்னா இது இஸ்லாம் அழிஞ்சு போகிறதுக்கான வழிதான். அது அல்லாமல், அதாவது புரிந்து கொள்ளணும், இந்த 2வது ஸ்டெப்ல கொள்கையோடு முரண்படுகின்றவர்களை 2ஆ பிரிக்கலாம். ஒன்று, அவங்க இஸ்லாமிய வட்டத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. அதாவது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இது, அவர்கள் இஸ்லாமிய வட்டத்துக்கு வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லி. அதுக்கு அடுத்ததாக நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால், குஃபுர்ல உள்ளவர்கள் தான், ஷிர்க்ல உள்ளவர்கள் தான், மிகப்பெரிய வழிகேடு பிதஅத்துக்கள் உள்ளவர்கள் தான். ஆனால் அவங்க எங்கள் சமுதாயத்தோடு ஒன்றாக வாழ்ந்து மார்க்க அறியாமையில் இருக்கக்கூடியவர்கள் என்று நம்ம பிரிக்க முடிந்தவர்கள். அவங்களுக்கு மார்க்க அறியாமையில் உள்ளவர்கள். உதாரணமாக தர்கா ஒருத்தர் என்ன செய்யறாரு, வணங்கி நிற்கிறார். தர்கா வணங்குறேன்னா என்ன, அவர் பள்ளிக்கு போவார், 5 நேரம் தொழுவார், எல்லாம் செய்வார், அங்கே போய் தவாபை செஞ்சுக்கிற பேர் இப்படி ஒருத்தர் இருப்பார். இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம முஷ்ரிக் என்று சொல்லி தீர்ப்பு வழங்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இல்லை. என்ன காரணமாக இல்லை தெரியுமா, அதை புரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ளவர் சிலை வணங்கினார் தான், யூதர்கள் கபரை வணங்கி சிலையும் வணங்கினாங்க தான். ஆனா அவங்க ஒரு விஷயம் சொல்லல, வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்னு சொல்லல. அவங்க வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்னு அவர்கள் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. நீங்க இன்றைக்குள்ள எந்த முஸ்லீம்கள்ட்டையும் கேட்டீங்கன்னு சொன்னால், வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் என்ன செய்யணும், வணங்க, நம்ம சிறுக்கு வைக்க கூடாது, நம்ம இணை வைக்க கூடாத இடத்துல உடன்படுவார்கள். இணை வைக்க கூடாது என்பதில் உடன்படுவார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது தான் தூதர், அவரை தான் பின்பற்ற வேண்டும், அவருக்கு பின்னால தூதரே கிடையாது, இதிலே உடன்படுவார்கள். இது என்னடா இப்ப நீ செய்யறது, அது ஷிர்க் இல்லை. இது என்ன, ஷிர்க் இல்லை. நம்ம பரக்கத்தை என்ன செய்யறோம், அவரிடத்துல தேடுகிறோம். ஆனா தெளிவா ஷிர்க், அது தெளிவான ஷிர்க், சந்தேகமே இல்லை. கபர்ல போய் துவா கேட்கிறது, இவர் எங்கள்கிட்ட போய் என்ன செய்ய, அல்லாஹ் இடத்துல என்ன பரிந்துரைப்பாருன்னா அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் ஒருவனுக்கு முஷ்ரிக் என்று எப்பொழுது தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும், ஒரு முஅய்யனான ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு எப்ப தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும், அவருக்கு முழுமையான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு, அவருக்குரிய, அவர் பொதுவாக பிரச்சாரம் செய்யறதில்லை, அவருக்குரிய தனியாக அவருக்கு எல்லா விஷயங்களும் போய் சேர்ந்து எல்லாம் தெரிந்த பின்னாலும் சிலர் இப்படி சொல்வார்கள், நான் நரகத்துக்கே போனாலும் சரி கபர் தான் வணங்க வேண்டும், அப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க. விளங்கிட்டா? அப்ப இவர் யாரு, இந்த மாதிரி சொல்றவர் என்ன முஷ்ரிக்னு சொல்லலாம். ஆனா இந்த மாதிரி நிலையில் உள்ளவர்களை நம்ம இஸ்லாமிய சமூகத்தில் முஷ்ரிக்னு சொல்லல. அதனால் அவர்களுக்கு நீங்க சொல்லுங்க, நம்ம பிரச்சாரம் செஞ்சனால காதியானிகள் கூட வந்தாங்களா, தரிகாவாதிகள் கூட வந்தாங்களா இஸ்லாத்துக்கு? இந்த இஸ்லாத்தை புரிந்து கொண்டார்களா? கூடுதலா தரிகாவாதிகள் நிறைய புரிஞ்சுக்கினாங்க. என்ன காரணம், அவங்க அந்த அடிப்படை அவங்களோட மனசுல இருந்தது. அடிப்படை மனசுல இருந்ததுனால தான் விளங்கப்படுத்துற நேரத்தில் என்ன செய்யறாங்க, அதிகமாக இந்த அதாவது இஸ்லாத்தை சிறந்த முறையில் புரிந்து கொண்டோம் யான்னு சொன்னா சாதிலியாக்கள் சொல்ல சொல்ல என்ன செய்வாங்க, அவசரமா வேகமா வந்துருவாங்க. அதுக்கு பிறகு காதிரியா, நக்ஷபந்தி, எப்படி ஒரு பட்டியல் இருக்குது. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இவர்களோடு நம்ம பிரச்சாரம் செய்வதனூடாக அவர்கள்ட்ட அடிபட்டாலும் சரி, ஏச்சு வாங்கினாலும் சரி, அவர்களிடத்தில் வேதனைகளை சந்தித்தாலும் சரி, நம்ம தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும், இவர்களை காப்பாற்றுவதன் ஊடாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பலப்படுத்தலாம் என்ற நம்பிக்கை வளரணும். இங்க பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. இவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதன் ஊடாக இஸ்லாமிய சமுதாயம் வீழ்ச்சி அடையும் நிறைய பேர் நினைக்கிறாங்க.
இதுதான் நம்ம பிழையான இடத்துல நிற்கிறோம். இவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதனூடாக சமுதாயத்தை குழப்புகின்ற வேலை என்ன செய்யும், அங்கே வரும். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க தெரியுமா? இவங்களுக்கு நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. நீங்கள் தரீங்க, நீங்கள் பேசாமல் வந்துருக்கு, நம்ம பிளவுபடக்கூடாது. நீங்கள் நான் வந்து நக்சபந்தி உங்கள்கிட்ட இதுவும் பேசுகிறோம், நம்ம 2 பேரும் ஒன்றா இது கொள்வோம். இஸ்லாமிய சமுதாயம் பலம், இஸ்லாமிய சமுதாயம் பலம் அல்ல, நீனும் 3 பேரும் பலமாகிறாய். அங்கே இஸ்லாம் வீக், அங்கே எது வீக்? இஸ்லாம் வீக். நீ என்றைக்கு அவனுக்கு நல்ல சகோதரன் தெரியுமா, அவன் செய்கிற ஷிர்க்கை என்ன செய்யணும், நீங்கள் எடுத்து சொல்லணும். அவன் செய்கிற ஷிர்க்கை எடுத்து சொல்லணும், ரைட். அவன் திருந்தி வரணும் என்பதற்காக சொல்றவனுக்கும் அவன் திருந்தியே வரக்கூடாது என்று சொல்றவனுக்கும் டிஃபரெண்ட் இருக்குதான். திருந்தி வரணும்னு சொல்லவனுக்கு என்ன ஆதாரம்? ஒருத்தன் திருந்தி வந்துடுவான். திருந்தி வந்தோன்னு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நேற்று வரைக்கும் வணங்கிட்டு தானே இருந்தீங்க, திருப்பி இன்றைக்கு வந்து என்னன்னு கேட்பான். அப்படி பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க. அதாவது பிரச்சாரம் செஞ்சு 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 ஒருத்தன் திருந்திடுவான். திருந்தினோடனே நேற்று வரைக்கும் என்ன சொன்னீங்க அப்படின்னு திருப்பி கேட்பாங்க. அப்போ நீ இவ்வளோ நேரம் எனக்கு என்னத்துக்கு பிரச்சாரம் செஞ்சாய்? நேற்று வரைக்கும் என்ன சொன்னதுக்கா இன்றைக்கு மாறுறதுக்கா? மாறின உடனே என்ன நினைக்கும், நீங்கள் நேற்று வரைக்கும் சொன்னதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீங்கள் இன்றைக்கி மாறிட்டீங்களா, அதுதான் எனக்கு தேவை. அதான் இதன் ஒருத்தனுக்கு வரணும். இவர் நேற்று வரை என்ன சொன்னார் தெரியுமா? போஸ்டர். இவர் நேற்று வரை என்ன செய்தார் தெரியுமா? சிடி. அப்ப நீ என்னத்துக்கு இப்ப பிரச்சாரம் செஞ்சா சமுதாயத்தில்? அவன் திருந்தனம் பிரச்சாரம் செஞ்சியா, நாசமா போன பிரச்சாரம் செஞ்சியா? நேற்று வரைக்கும் இருந்ததை ஒருத்தன் விட்டுட்டு வந்தா சந்தோஷப்படணும், அதுக்கு தானே நீ பிரச்சாரம் செஞ்சா. இதான் டிஃபரெண்ட். அவன் மாறி வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை ஒரு அங்கத்தவனாக இன்னொரு பலமா என்ன செய்யணும், மாறணும் என்கின்ற அமைப்பில் ரசூலுல்லாஹ் இருந்தாங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இறுதி உரையில பேசுறாங்களே, நான் வந்து உங்களுக்கு எத்தி வச்சுட்டேனான்னு கேட்டாங்களே, அதில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க தெரியுமா? அடிச்சு ரத்தம் வர வச்சவங்க, பல்ல உடைச்சவங்க, ஊரை விட்டு வெளியேற்றினவங்க எல்லாம் இருந்தாங்க. ஒரு துளியை ஞாபகப்படுத்தினாங்களா ரசூலுல்லாஹ்? ஒரு துளியை ரசூலுல்லாஹ் ஞாபகப்படுத்தல. நான் எல்லாம் ஓகே செஞ்சிட்டேனா சொல்லிட்டேனான்னு தான் கேட்டாங்க. உங்களை சேர்த்துட்டேனா? இதுதான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது விஷயம், நம்ம சமாளிக்க முடியாத சமூக ரீதியான தொடர்புகளையும் பேண முடியாத பிரிவுகள் இஸ்லாத்தில் உண்டு என்றதை ஏற்றுக்கொள்ளணும். அவர்களோட ஒரு நாள் என்ன செய்யலாது, பேச்சுவார்த்தை வெச்சோம் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் நம்ம பிரச்சார வேலை டபுளா மாறிடும். அவர்களுக்கு பிரச்சாரம் செய்யலாம், சமூக ரீதியான தொடர்பு சொல்றேன்.